हेलो फ्रेंड्स, वणकम, वंदनम, नमस्ते, नमस्कार। भगवती इसेकी मुत्तु फ्रॉम मुंबई, मुत्तुपप्पा इन कन्याकुमारी। மார்க்கெட் ஓப்பன் ஆனது 22,863 ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக தான் ஒரு 15,860 க்ளோஸ் ஆயிருந்து. ஹை லெவல் வந்து 22,992 ஓப்பனிங் ஹை. அதுல இருந்து ஒரு 11 10 முக்கால் 11 மழை மழை கீழே வர ஆரம்பிச்சு 22 நேற்று யாருமே சொல்லியிருந்தேன் 22,660 640 790 வரலாம். ஏன் அப்படின்னா 938 வந்து நேற்று கன்சல்டேட்டட் க்ளோசிங் ஆயிருக்கு. சப்போர்ட் எல்லாம் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் 10 கீழே வந்து 22,801 860 840 820 அடிக்கு 801 வரைக்கும் ஒரு 10 முக்கால் 11 வந்ததுக்கு அப்புறம் ஒன் வேல நேரம் மேலே தான் போச்சுது. ஹை வந்து கிட்டத்தட்ட 22,960 70 920 ரேஞ்ச்லேயே கன்சல்ட் ஆகிக்கிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 22,945. நேற்று க்ளோஸ் ஆனதை விட ஒரு 15 பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, கன்சல்டேட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 22,932 ஒரு 7 பாயிண்ட் வித்தியாசம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. என்னன்னா மார்க்கெட் எவ்வளவு 4 ட்ரிப் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு. 22,786 22,798 22,801 22,725 லோ 25,801 இன்னைக்கு. ஆக ஒரு 5 நாள் வந்து இந்த 22,800 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேலே வந்து 22,990 23 கிராஸ் பண்ண முடியல. நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் 22,960 க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால கீழே வந்து சப்போர்ட் வந்து 860 840 790 வரை வரும்னு சொல்லியிருந்தேன். மேலே போகிறா இருந்தால் 23,020 070 120 மேலே தம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு 22,992 வரைக்கும் தான் போச்சுது. 23 கிராஸ் பண்ணல. இது என்னன்னா மார்க்கெட் வந்து மேலே போகவா கீழே போகவா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கல. எல்லாருமே நான் 4 பாட்டம் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் 4 பாட்டம் 5 பாட்டம் எல்லா பாட்டமும் வந்தாச்சு. ஸ்டில் கன்சல்டேட்டட் ஆகிட்டு இருக்கு. ஹையர் லெவலில் பார்க்கும்போது எல்லா ஃபாரின் இன்ஸ்டியூட்ல 3000 4000 5000 கோடி டெய்லி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு எக்ஸம்ஷனில் ஒரு 4,000 கோடி ரூபா மைனஸ்லாம் இருந்து. ஆனால் மார்க்கெட் வந்து நேற்று 9th டே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஓவரால் பார்க்கும்போது நெகட்டிவ். இன்னைக்கு வந்து ஃபாரின் இன்ஸ்டியூட் ஒரு 4,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து ஒரு 3,700 ஆகத்தில் ஒரு 8,000 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. இது என்னன்னா பாரதி ஏர்டெல் வந்து நேற்று இன்னைக்கு பிளாக் டீல் பண்ணியிருக்கனால இருக்கலாம். ஓவரால் பார்க்கும்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹையர் லெவலில் செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆப்ஷன் இதெல்லாம். அதனால் மார்க்கெட் வந்து மேலே எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு 3rd வீக் எண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு ஏற்கனவே 2nd வீக் ஃப்ரைடே ரிவ்யூவில் கொடுத்துருக்குறேன். இப்போவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சாச்சு. 23 கிராஸ் பண்ணல. புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் இந்த வாரத்தில் பாக்கியிருக்கு. அநேகமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 22,790 கீழே. ஏன்னா நேற்று முந்தின நாள் வந்து நேற்று 725 லோ வந்திருக்கு. அதுக்கு கீழே 690 640 வரலாம்னு இருக்கு. மேற்கொண்டு நாளைக்கு மேலே போனால் 23,020 070 120 மேலே போகாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 23,120.
அதில் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் நிறைய விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்துக்கிடுங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் இது முன்னால் வரைக்குமே 23,300 23,200 23,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. புட் ஆப்ஷன் வந்து 22,900 22,800 22,700 இருந்து இப்போ கால் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி நிறைய அக்குமுலேஷன் ஆகிருக்கு. 22,100 22,900 23,000 ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஸ்டார்டிங்கில் இருக்குது. புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 22,600 500 லெவலில் வந்தாச்சு. அதனால் மார்க்கெட் வந்து மேலே பிரேக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது டெஸ்லா இந்தியாவில் வந்து ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முடிவான மாதிரி தெரியுது. ரெக்ரூட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் டாடா மோட்டார், மஹிந்திரா, டிவிஎஸ், ஈசர் அண்டு ஹீரோ மோட்டார் என்ன இருக்கோ டூ வீலர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிலாம் கொஞ்சம் மார்ஜின் ப்ரெஷரில் வரத்தான் செய்யும். அதனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி நேற்று சொல்லியிருந்தேன் 48 49 ரேஞ்சு. நேற்று 49,200 கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்து. இன்றைக்கி வந்து 49,078 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே வந்து 48,200 வந்துச்சு, மேலே வந்து 48,100 சொச்சத்தில் வந்து கடைசியில் க்ளோஸ் ஆனது மைனஸில் ஒரு 170 பாயிண்ட் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது டிசிஎஸ் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக் தான். 4,500 இன்றைக்கி 3,900 வரைக்கும் வந்தாச்சு. அது வரும்போது இன்ஃபோசிஸும் விப்ரோ ஹெச்எல் டெக்னாலஜி எல்லாம் ஒவ்வொரு நாள் மேலே போகும், ஒரு நாள் கீழே வருது, கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது நிஃப்டி வந்து 23,020 23,070 23,120 மேலே போகிறதுக்கு தம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதே நேரம் கீழே வர்றதுக்கு வந்து 22,690 760க்கு கீழே வந்தால் நேற்று வந்துருக்கு 725. அதே நேரத்தில் நேற்று வந்து ப்ரீ மார்க்கெட்டில் 22,430 வந்திருக்கு. அந்த ஃபிகர் அடுத்த வாரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்ச் சீரியலில் அது வரும். அதனால் சப்போர்ட் வந்து 23 22 690 40 590 520 வித்தின் எ டே ஆர் 2 புதன் வியாழன் வெள்ளி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. என்டிபிசி, டெக் மஹிந்திரா, விப்ரோ, பவர் கிரிட், ஓஎன்ஜிசி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கோட்டக் பேங்க், HCL Tech, Shriram Finance and JSW Steel all are close to positive. Indus Bank, Trend, Alternative Cement, BEL, Mahindra, Britannia, Hindustan Lever, Bajaj Auto, Hero Motor, ITC all are closed in negative.